பாஜக வந்து பாண்டிச்சேரிக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்கள், அதன் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது, நலத்திட்டங்களுக்கு தடையா இருக்கிறது, மாநில அந்தஸ்து கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கிறது போன்ற பல விஷயங்களை சொல்லி பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஆனா துரதிருஷ்டவசமா அங்க போயும் திமுகவை தான் விமர்சனம் பண்றாங்க. பொலிட்டிக்கலாக வந்து மெச்சூர் ஆக வேண்டிய ஒரு நபர் இன்னமும் தன்னை வந்து சூப்பர் ஸ்டார், ஃபிலிம் ஸ்டார், செலிபிரிட்டி அப்படின்னே வச்சிட்டு இருக்கிறாரா மனதளவில்? கீழே வரணும் இல்லை சார். மக்களோட மக்களாக நீங்கள் வந்தால் தானுங்க அவங்க குறைகளை தெரிஞ்சுக்க முடியும். யாரோ எழுதி கொடுக்குறத பேசிட்டு போனால் போதுமா? தமிழ்நாட்டில் வந்து அது பேப்பர் டைகர் தான் பாஜக. அதுக்கு பெரிய அரசியல் செல்வாக்கோ மக்கள் செல்வாக்கோ இல்லை. நீங்கள் பேசலைன்றதை புரிஞ்சுக்கிறோம். இங்கே திமுக, அதிமுக இவங்கள தான் விமர்சனம் பண்ணோம். ஆனால் பாண்டிச்சேரியில் தேர் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். பாஜக இஸ் அங்கே கூட நீங்கள் பாஜகவை எதிர்த்து பேச மாட்டீங்க, விமர்சனம் பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் உங்களுடைய சந்தேகத்துக்குரிய ஒரு இதுவாக இருக்க. இல்லைன்றது யதார்த்தம். இன்னைக்கு பாண்டிச்சேரியை யார் ஆட்சி பண்றது, யார் நிர்வாகத்தின் கீழே அது இருக்குது. அப்போ அது வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் இல்லையா ஜனங்க கிட்ட. அதை ஏன் சொல்லலை? சாஃப்ட் டுவர்ட்ஸ் பிஜேபியான்ற மாதிரி சாதாரண ஆள் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ அடிக்கிறாரு திமுகவை, பாண்டிச்சேரியில் போயிட்டு இவ்வளோ சாஃப்டா டீல் பண்றாரு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பான்ல. சார் வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், நம்ம ரொம்ப எதிர்பார்த்த புதுச்சேரியில் விஜய் அவர்களோட அடுத்த கட்ட பிரச்சாரம் இன்னைக்கு காலையில் தான் முடிஞ்சிருக்கு. விஜய் சாரோட ஸ்பீச் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? ஏமாற்றம் அளித்தது ஒரே வார்த்தையில். ஆமாம், டிசப்பாயிண்டட். ஏன்னா ஒரு புதிய மாநிலத்துக்கு போகிறாரு, யூனியன் டெரிட்டரிக்கு. அங்கே வந்து ஆளுங்கட்சியாக வரணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய குறைகளை விமர்சனம் செய்யணும். குறிப்பாக இவங்க கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்க பாஜக வந்து இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஆளும் கட்சியில் ஒரு அங்கமாக இருக்குது. குறிப்பாக முதலமைச்சராக ரங்கசாமி இருக்கலாம், ஆனால் அவருடைய கண்ட்ரோலில் அங்கே நிர்வாகம் இல்லை. நிர்வாகம் ஃபுல்லாக பிஜேபி கண்ட்ரோல் தான். ஏன்னா அது ஒரு ஃபுல் ஸ்டேட் கிடையாதுங்க. ஃபுல் ஸ்டேட் இல்லாத தமிழ்நாட்டிலேயே ஆளுநர் எவ்வளோ வேலை பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஆளுநர் எந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறாருன்னு. அப்போ அது ஒரு யூனியன் டெரிட்டரி தான். அங்கேயும் கவர்னர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய நாமினி தான். இது போக சபாநாயகர் செல்வம்னு சொல்லிட்டு அவர் பாஜக எம்எல்ஏ தான் பாண்டிச்சேரியில். அது இல்லாமல் அமைச்சரவையிலையும் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ஆதிக்கம், நமச்சிவாயம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லாம் காங்கிரஸ்லேருந்து வெளியே போனவங்க தான். என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி உள்பட. ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாம் பாஜக கட்சியில் இருக்காங்க. ஸோ பாஜகவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிற ஒரு ஆட்சி நடக்கிற மாநிலத்தில் அல்லது யூனியன் டெரிட்டரியில் போய் பேசும்போது குறைந்தபட்சம் பாஜகவை அவர் விமர்சனம் பண்ணியிருக்கணும். என்ஆர் காங்கிரஸை வந்து நட்பு பாராட்டுறது, தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் என்ஆர் காங்கிரஸை வந்து அவர் ஸ்பேர் பண்ணிட்டு கூட பொலிட்டிக்கலாக பாஜக வந்து பாண்டிச்சேரிக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்கள், அதன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது, நலத்திட்டங்களுக்கு தடையாக இருக்கிறது, மாநில அந்தஸ்து கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கிறது போன்ற பல விஷயங்களை சொல்லி பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கே போயும் திமுகவை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ திமுக, அதிமுக, பாமக, விசிகலாம் அங்கே ஒன்றும் பொருளே கிடையாது. அதாவது தே ஆர் நாட் ஃபேக்டர்ஸ் இன் பாண்டிச்சேரி பாலிட்டிக்ஸ். பாண்டிச்சேரியில் வந்து காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் ப்ளஸ் பாஜக இன்னைக்கு இவங்களுக்கிடையே தான் அங்கே வந்து களம் இருக்குதே தவிர மற்ற கட்சிகள்லாம் சும்மா பேச்சுக்கு தான். அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான கொள்கை எதிரியான பாஜகவை பற்றி அவர் விமர்சனமே பண்ணாமல் பாண்டிச்சேரி போலீஸ்கிட்டேருந்து தமிழ்நாடு போலீஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எந்த வகையில் எடுத்துக்கிறது?
தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்ட்டிசான் பொலிட்டிக்கல் ஸ்டூஜ் ஆஃப் கவர்மெண்ட், யார் ஆட்சி பண்ணாலும் அந்த ஆட்சியினுடைய ஒரு வேலைக்காரர்களாக ஏவல்காரர்களாகத்தான் இருக்கிறாங்கன்றது அது நமக்கு தெரியும், மறுக்க முடியாத உண்மை. ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து போலீஸ் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குது, கோஆப்ரேட் பண்ணியிருக்கு இந்த நிகழ்ச்சிக்குன்றதுக்காக ஒட்டுமொத்த பாண்டிச்சேரி போலீஸும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் அங்கே ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் கூட இல்லையா அப்படின்ற கேள்வி எழுதில்ல. ரெண்டாவதுங்க, ஒரு 14 நிமிஷம் பேசுகிற பேச்சுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் தேவையா? மக்கள் சந்திப்புன்னு சொல்கிறாரு, மக்களை எல்லாம் சந்திக்கணும். இப்போ நான் பார்த்த வரைக்கும் அது மக்கள் சந்திப்பாக இல்லை, விஜய் தரிசனமாக இருக்குது. மக்களுக்கு அவர் தரிசனம் கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். பேசுகிறாரு, பேசுகிறதுக்கு முன்னால் கேரவேன்லேருந்து மேலே வந்தார், பேசி முடித்தவொன்னே கேரவேனுக்கு உள்ளே போயிட்டார். இதில் மக்களை எங்கே சந்தித்தார்? அதனால் நான் வந்து விஜய்யுடைய எதிர்ப்பாளன் கிடையாது, அதே நேரத்தில் கண்மூடித்தனமான விஜயை ரசிக்கிற ஆளும் கிடையாது, ஆதரிக்கிறவனும் கிடையாது. நான் ஒரு அரசியல் விமர்சகர் என்ற முறையில் எனக்கு பட்டது என்னென்னா, பொலிட்டிக்கலாக வந்து மெச்சூர் ஆக வேண்டிய ஒரு நபர் இன்னமும் தன்னை வந்து சூப்பர் ஸ்டார், ஃபிலிம் ஸ்டார், செலிபிரிட்டி அப்படின்னே வச்சிட்டு இருக்கிறாரா மனதளவில்? கீழே வரணும் இல்லை சார், மக்களோட மக்களாக நீங்கள் வந்தால் தானுங்க அவங்க குறைகளை தெரிஞ்சுக்க முடியும். யாரோ எழுதி கொடுக்குறத பேசிட்டு போனால் போதுமா? இப்போ பாண்டிச்சேரியில் 5000 பேரோ 1000 பேரோ இருக்கட்டும், அவங்கள ஒரு 10 பேரையாவது சந்தித்து என்ன நடக்குதுன்னு கேட்கணும் இல்லை? அப்போ இது எப்படி மக்கள் சந்திப்புன்னே நான் எடுத்துக்க மாட்டேன். அவர் வந்தார், பேசினார், போனார், அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு சீரியஸ் பவருக்கு நாங்கள் கண்டென்ட் பண்ணுறோம், தமிழ்நாட்டை போல் பாண்டிச்சேரியில் தாவேக ஆட்சி அமைக்கும், கொடி பறக்கும்னு சொன்னார். கொடி பறக்கும், ஆனால் இருக்கிற ஆட்சியாளர்களை பற்றி ஒன்றுமே சொல்ல. மேபி என்ஆர் காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடக்கலாம். தேர்தலுக்கு முன்னாலோ அல்லது தேர்தலுக்கு பின்னாலோ பாஜகவை ரங்கசாமியை கைட்டிட்டு தாவேகாவோடு இணைஞ்சு ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்காக வந்து சாஃப்டாக இருக்கிறது சரியில்லைல்ல. தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கணும் இல்லை, அவங்களெல்லாம் எதிர்த்து தானே ஜெயிக்க போகிறீங்க. அப்போ அந்த ஆட்சியின் குறைபாடுகளை சொல்லலாம் இல்லை. அங்கே போய் தமிழ்நாட்டை பற்றியும் திமுகவை பற்றியும் பேசினா, திமுகவினுடைய மோசடிகள், தவறுகள் அதெல்லாம் பேசுறதுக்கு இடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் பேசுங்க, யார் வேணான்றது. பாண்டிச்சேரியில் பேச வேண்டிய பாஜக எதிர்ப்பை, அரசியல் எதிரியே பேசுறீங்க திமுகவை, கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரியை பேசுறதுக்கு மேட்ரே இல்லையா பாண்டிச்சேரியில்? இன்னைக்கு நாட்டில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக, எவ்வளோ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. பார்லிமெண்ட்ல பிரதமர் எதை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கிறார்? வந்தே மாதரம் பாட்டை பற்றி டிபேட் நடத்திட்டு இருக்காங்க. 150 வருஷம் ஆச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டுல ஏதோ ஒரு பேராவை வந்துட்டு நேரு வந்து நீக்கிட்டாராம். இதுவாங்க இன்னைக்கு தேவை? வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, மக்கள் இன்னைக்கு வந்து செத்துட்டு இருக்கான். பாருங்க, இண்டிகோ ஆயிரக்கணக்கான ஃப்ளைட் எல்லாம் வந்து ரத்து பண்ணதால 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 90,000 சென்னை டு டெல்லி. ஏர் இந்தியா, டாட்டாவுடைய ஏர் இந்தியா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி எரியிற வீட்டில் புடுங்குன்ற மாதிரி விமான கட்டணத்தெல்லாம் ஏற்றி கொள்ளை அடிக்கிறாங்க. இதை பற்றிலாம் டிபேட் கிடையாது. இப்போ சார் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி, அதை பற்றிலாம் பேசுறதுக்கு மறுக்கிறாங்க. ஆனால் வந்தே மாதரத்துக்கு 150வது வருஷமாக அதில் நேரு வந்து ஒரு பேராவை வந்து ட்ராப் பண்ணிட்டாராம் முஸ்லீம் லீக் நிர்பந்தத்துக்கு. இது தேவையாங்க? ஒரு நாட்டின் பிரதமர் பார்லிமெண்ட்டை இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இன்னமும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷனுக்கு வந்தே மாதரத்தை எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான தேர்தல் பிரச்சார வேலையை தான் மோடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவர்ன்ற முறையில் பாஜகவை அவர் என்ன பேசுறாரு? ஏன் பேசலை? தமிழ்நாட்டில் அது ஒரு பொருட்டு இல்லை, ஓகே, ஐ அக்ரி. தமிழ்நாட்டில் வந்து அது பேப்பர் டைகர் தான் பாஜக, அதுக்கு பெரிய அரசியல் செல்வாக்கோ
மக்கள் செல்வாக்கோ இல்லை. நீங்கள் பேசலைன்றதை புரிஞ்சுக்கிறோம். இங்கே திமுக அதிமுக இவங்கள தான் விமர்சனம் பண்ணோம். ஆனால் பாண்டிச்சேரியில் தே ஆர் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். பாஜக இஸ் இந்தி கவர்மெண்ட். அங்கே கூட நீங்கள் பாஜகவை எதிர்த்து பேச மாட்டீங்க, விமர்சனம் பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் உங்களுடைய சந்தேகத்துக்குரிய ஒரு இதுவாக இருக்க. உங்களுக்கு யார் என்ன பொலிட்டிக்கல் எய்ம் என்ன லட்சியம்ன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஸோ இது அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம் ஆமாம். அதாவது வந்து இங்கே பாண்டிச்சேரியில் அவங்க மக்களை சந்திக்கிறாங்கன்னா எதுக்கு சந்திக்கிறாங்க? எதுக்கு சந்திக்கிறாங்க சொல்லுங்க சார். அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அவலங்கள்லாம் பேசிட்டு அவருக்கு இதை என் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க தான் எல்லாருமே போவோம். எல்லா கட்சியும் அதுக்கு தான், அதுக்கு தானே அவர் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 14 நிமிஷம் பேச்சில் எங்கேயாவது ஒரு இடத்துல அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை பற்றி விமர்சனம் வச்சாங்களா? சொல்லப்போனால் பாராட்டுறாங்க. சிறப்பான ஒத்துழைப்பு. ஏங்க உங்கள் மீட்டிங்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாலே அந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியா? மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து மாநில அந்த பிரதேசத்தினுடைய நலன் சார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் வந்து நீங்க விமர்சனம் வைக்க மறுக்கிறீங்க? திட்டமிட்டு அதை அப்படியே அமைதியா கடந்து போறீங்க. சரி. இப்போ அதே போல இங்க தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி எரியுது. இதுல நீங்க சைடு எடுக்க வேணாம். குறைஞ்சபட்சம் அதை அட்ரஸ் பண்ணியாது. 2 பக்கம் இருக்க தவறுகளை சுட்டி காட்டல. திமுகவும் தப்பு பண்ணியிருக்கு, பாஜகவும் அதனுடைய மதவெறி அரசியலை இங்க கொண்டு வர முயற்சி பண்ணுது. அன்பார்ச்சுனேட்லி நீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பை கொடுத்துடுச்சு. இப்ப அந்த தீர்ப்பை வந்து அமுலாக்க வேண்டிய கட்டாயத்துல அரசாங்கம் இருக்கு. ஒரு நீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் இட் இஸ் ஸ்டேட், அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அது மேல கோர்ட்டால தடுத்து நிறுத்தப்படும் வரையில் யாரா இருந்தாலும் அந்த நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு பிடிக்கலன்னா கூட we have to accept and implement it. ஆனா அதை வந்து திமுக இன்னும் செய்யல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, பட் எங்கேயும் ஸ்டே பண்ணல இல்லை அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. நம்ம அப்படிதான் பார்க்கணும். இவர் RSS ஜட்ஜா, இவர் திமுக ஜட்ஜா, இவர் காங்கிரஸ் ஜட்ஜான்லாம் நம்ம பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை திருப்பரங்குன்றத்துல தமிழ்நாட்டில் இருக்குது. பாஜக அதுல ஒரு மோசமான ரோலை பிளே பண்ணுது. பாஜக எதிர்ப்புக்கு பயன்படும், திமுக அதை ஒரு வேற மாதிரி திசை திருப்புது தேர்தல் ஆதாயத்துக்காக. அப்போ தாவேக்காக்கு ஒரு ரோல் இருக்கா இல்லையா? ஓகே சார். இப்போ நம்ம முன்னதாக இப்போதான் பேசிட்டு இருந்தோம். இப்போ மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு சாதாரண பாயிண்ட்டை கூட பேப்பரில் பார்த்து தான் படித்தார். ஐடி கம்பெனி இல்லை, இன்னும் அமைச்சர் இலாக்கார்கள் இல்லாமல் இருக்காங்க, ரேஷன் கடை இல்லை. இதெல்லாம் பேசிக்கான 4 பாயிண்ட்ஸ் தான். பேப்பரை பார்க்காம படித்து ஒரு ஆதங்கமாக நம்ம பேசி அந்த மாதிரி எதுவுமே இல்லையா சார்? வாசிப்பு மாதிரி தான் இருந்தது. இல்லை, அதாவது ஊழல் புகார் காரணமாக ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டிருக்காரு புதுச்சேரியில். ஆனால் அந்த அமைச்சருக்கு பதிலாக இன்னொரு புதிய அமைச்சரை நியமனம் பண்ணலை அப்படின்னா அது யாருடைய வேலை? யாருடைய வேலை? கவர்னர் வேலை. புதுச்சேரியில் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது டைரெக்டாக வந்து கவர்னருக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை. ஜனாதிபதிக்கு போய் ஜனாதிபதி ஆர்டர் கொடுக்கணும். அப்போ இதில் யாருடைய பொறுப்பு? மத்திய அரசு ஒன்றிய அரசு பொறுப்பு தானே. இது ஃபெயிலியர் தானே. ஏன் அதை வந்து அவர் சொல்லவே இல்லை? ஒரு அமைச்சர் பதவி 5 பேர் தான் இருக்கணும்னு ஏதோ ரூல் இருக்கு. பாண்டிச்சேரியில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதுக்கு மேலெல்லாம் மந்திரிகள் போட முடியாது இஷ்டத்துக்கு. அப்போ அதில் ஒரு போஸ்ட் காலியாக இருக்கு 2-3-4 மாசமா. இதை ஏன் நியமிக்கலன்னு கேட்கும்போது கூட இதில் ரோல் யாருக்கு? ஒன்றிய அரசு தான் இந்த தப்பை பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்த கூட அவர் சொல்லலையே. அப்போ ஜனங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு ஒரு மெசேஜ்? சார் சில விஷயங்கள் பேப்பரை வச்சு படிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதாவது பல பெரிய தலைவர்கள்லாம் வந்து ப்ரிப்பேர்டு ஸ்பீச் தான் அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்குவாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் அதில் இருக்கிற விஷயத்தை கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலையா? இது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஏற்கனவே நான் சொன்னேன், சுங்குவார் சத்துவத்தில் பேசும்போது சங்கர மடம் இல்லை திமுக அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் அப்படின்னாரு. யாரு சொன்னாரு? எப்போ சொன்னாரு? இப்போ என்ன ஆச்சு அப்படின்றாரு. புரியுதுங்களா? அதாவது பூடகமாக பேசுறதுன்றது வந்து மக்களை போய் சென்றடையாதுங்க. மக்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் உடைச்சி சொல்லணும். அது மாதிரி இவர் இதில் கூட பார்த்தீங்கன்னா பாஜகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஏன் இவர் தயங்குறாருன்ற கேள்வி
எனக்குள்ள இயற்கையாகவே எழுது. சார் ஒரு 2-3 பாயிண்ட் சொன்னாரு சார். ஐடி கம்பெனி இல்லை இன்னும் அதெல்லாம் இல்லைங்க. அதுக்கு யாருங்க காரணம்? இல்லைன்றது யதார்த்தம். இன்னைக்கு பாண்டிச்சேரியை யார் ஆட்சி பண்ணுறது? யார் நிர்வாகத்தின் கீழே அது இருக்குது? அப்போ அது வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் இல்லையா ஜனங்க கிட்ட. அதை ஏன் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை சாஃப்ட் டுவர்ட்ஸ் பிஜேபியான்ற மாதிரி நான் நினைக்கல. ஓகே, சாதாரண ஆள் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ அடிக்கிறாரு திமுகவை, ஆனால் பாண்டிச்சேரியில் போயிட்டு இவ்வளோ சாஃப்டாக டீல் பண்ணுறாரு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பான்ல. கண்டிப்பாக சார். இப்போ சமீபமாக நம்மளோட நாஞ்சல் சம்பத் அவர்கள் தாவேக்கால் இணைஞ்சிருப்பாரு. அப்போ நாஞ்சல் சம்பத் வந்து விஜய் கிட்ட கேட்டாராம், ஏன் வந்து பாஜக எதிர்ப்பு பண்ணலை, திமுகவே அட்டாக் பண்ணுறதுக்கு. அது விஜய் சொல்லியிருக்காராம், இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக தானே, பிஜேபி நம்ம பின்னாடி பார்த்துப்போம், இந்த பின்னாடி பார்த்துப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மைண்ட் செட் எப்படி பார்க்குறீங்க? அகில இந்திய அளவில் பாஜக பவர்ஃபுல்லாக இருக்குது. 11 வருஷமாக அது ஆட்சியில் இருக்குது. அதனால் அது எல்லா மாநிலங்கள்லேயுமே சிக்கல் பண்ணுது. அதுவும் குறிப்பாக எதிர்கட்சி மாநிலங்களை ரொம்பவும் வஞ்சிக்கிறது. காங்கிரஸாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அது வேறு எந்த அவங்கள ஆதரிக்காத எல்லா மாநிலத்தையும் அது வஞ்சிக்குது. நிதி கொடுக்கறதில்ல, திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போ வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கி பாஜக வந்து ஒரு பெரிய த்ரெட்டாகவும் இல்லை, சக்தி மிக்க கட்சியாகவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ இங்கே திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. இப்போ அந்த ஆளுங்கட்சி மேலே கூர்மையான விமர்சனத்தை அவர் வைக்கிறது இப்போதைக்கு அது சரிதான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை விஜய் சொல்கிறதில்ல, பின்னாடி பார்த்துக்கலான்னு. ஆனால் புதுச்சேரிக்கு அதே இது பொருந்தாத. புதுச்சேரியில் ஆளுங்கட்சியாக பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் பிஜேபி இருக்க. இப்போ பிஜேபியை பற்றி விமர்சனங்க நீங்கள் வச்சே ஆகணும் இல்லை. ஏன்னா நீங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க, அரசியல் எதிரின்ட்டீங்க. இப்போ கொள்கை எதிரி ஆட்சியில் இருக்கிற மாநிலத்தில் அங்கேயும் பிஜேபியை பின்னால் பார்த்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக இன்னைக்கு வேரூன்றி ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சாங்க. அடுத்த முறை அவங்க தனியாக ஆட்சி அமைச்சா கூட நம்ம ஆச்சரியப்பட முடியாது. புரியுதுங்களா? அதனால் பாஜகவை பற்றி அவர் பின்னால் பார்த்துக்கலான்னு தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் புதுச்சேரிக்கு அது பொருந்தாது. அங்கே அவர் விமர்சனம் பண்ணியிருக்கணும். ஏன்னா பீயிங் எ யூனியன் டெரிட்டரி, அந்த கவர்மெண்ட்டில் பாஜகவுக்கு பங்கு இருக்கிறது மட்டும் இல்லை, யூனியன் டெரிட்டரியை மேனேஜ் பண்ணுறதே அட்மினிஸ்டர் பண்ணுறதே த்ரூ கவர்மெண்ட் தான், யூனியன் கவர்மெண்ட் தான். அப்போ அதை பற்றி விமர்சனமே வைக்காமல் நீங்கள் என்ன எப்படி பண்ணுவீங்க? ஸோ அது ரொம்ப தப்பான அப்ரோச்சாக தான் பார்க்கப்படுது. ராங் கைடன்ஸ் தான். அவருக்கு யார் வந்து அவரே இந்த தப்பான முடிவு எடுத்தாருன்னா அதை மாற்றணும். இல்லை அவர் யாராவது அவரை இப்படி தான் பேசணும், இது போதும்னு சொன்னாங்கன்னா தே ஆர் மிஸ்கைடிங் ஹிம். ஓகே சார், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இந்த பகுதியில் இறுதியான கேள்வி என்னன்னா, 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ரங்கசாமியோட நண்பர் அப்படின்றதுனால அப்ரோச் பண்ணாங்க. நண்பர்னா வீட்டுக்கு போங்க, டீ குடிங்க, அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போங்க, இவர் புஷி ஆனந்த் பிறந்த நாளுக்கு அவர் வந்து வாழ்த்துவார். அதெல்லாம் பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பொலிட்டிக்கலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்களா அதையாவது சொல்லி தொலைங்க. நாங்கள் தேர்தலில் வந்து பாஜகவை கைட்டி விட்டு அவர் வந்துடுவார், நாங்களும் ரங்கசாமி இணைஞ்சு போட்டி போட போகிறோம், எதையாவது சொல்லுங்கள். அதனால் நாங்கள் அவரை அடிக்க மாட்டோம். அவரை அடிக்க சொல்லியே நான். அவர் பாவம், ஐயோ பாவமாக இருக்கார். முதல்வர்னு பேர் தானே தவிர இஸ் நாட் இன் கமாண்ட். அங்கே இருக்கிறது பாஜக த்ரூ கவர்னர், த்ரூ தேர் மினிஸ்டர்ஸ், பார்ட்டி லீடர்ஸ் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் பிஜேபி ஏன் அட்டாக் பண்ணலன்னு தான் என் கேள்வியை தவிர நீங்கள் வந்து ரங்கசாமி அட்டாக் பண்ணலன்ற நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக சார். சார் அடுத்தபடி ஆதவ அர்ஜுன் அவரோட ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 5 மினிட்ஸ் தான் பேசியிருப்பாரு. சிஎம் சார் எதுவாக இருந்தாலும் நேரடியாக மோதுங்க, எங்களை பிரச்சாரம் பண்ண விடாமல் முடக்கிறது. நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க. விஜய் ஸ்பீச்சே இப்படி இருக்குன்னா ஆதவ அர்ஜுனா அண்டு புஷி ஆனந்த் ஸ்பீச்செல்லாம் நான் என்ன சொல்கிறேன்? அவங்கெல்லாம் வந்து அவரை வந்து ஒரு தெய்வம் போல நினச்சிக்கிட்டு அவர் தான் எல்லாம் வரப்போகிறார் அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்க ரசிகர்கள் மென்டாலிட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடரு, நம்ம அந்த பாலிடிக்ஸை கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறோன்ற மாதிரி பேசலை. அவர் ஏதோ மாஸ்டர் மாதிரி, இவங்கெல்லாம் ஏதோ ஸ்லேவ்ஸ் மாதிரியே பேசுகிறாரு. இப்போ அதெல்லாம் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருந்தா விஜய் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இன்னைக்கு ஹிட் ஆகிருக்கும் ஸ்பீச் அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட் இது சொல்லலாம் சார்?
இல்லை விஜய் வந்து வேற ஒன்றும் இட்டு கட்டி பேசியிருக்க வேணாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ப்ராப்ளம் அதுக்கு காரணம் யாரு, இன்னைக்கு மாநில ஆட்சி எப்படி நடக்குது புரியுதுங்களா, இதெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். நீங்க எப்படி திமுகவை இங்க நல்லா கூர்மையா அம்பலப்படுத்துறீங்களோ ஏன் அதே கூர்மையா அங்க விமர்சனம் வைக்கல? when there is a government which included பிஜேபி அப்படின்ற கேள்வி வருமா வராதா? கண்டிப்பா சார். இப்போ விஜய் யாரையோ ஒருத்தரை பார்த்து ஒரு பயம் இல்லை தயக்கம் இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆஃப்டர் சம்பவம் இல்லை அப்படியெல்லாம் நான் நினைக்கல. உடனே அந்த எண்டுக்கு நம்ம போவேனா, அவர் பயப்படல தயக்கல. பட் அவருக்கு இப்போதைக்கு இது போதும், ஒன் எனிமி அட் ஏ டைம்னு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஓகேங்க, ஒன் எனிமி அட் ஏ டைம், நாட் ஆல். எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம எல்லாரையும் அடிக்க வேணான்னு. அது போல புதுச்சேரியில் நீங்க கட்சி ஆளுங்கட்சியா வர்றதுக்காக முயற்சி பண்றீங்களா, இல்ல ஆளுங்கட்சி ஆவறதுக்கான ஒரு முன்னெடுப்பு பண்றீங்களா, இல்ல நீங்க ரங்கசாமியோட நட்புறவுன்னு ரங்கசாமி பிஜேபியோட இல்லை இருக்காரு, அது எப்படி சரியா இருக்க முடியும்? அதனால அங்க வந்து தமிழ்நாட்டில் எடுக்கிற அதே ரோலை ஏன் பண்ணல? தாவேக்கான்றது ஒரு கட்சி தானே, அது என்ன இடம் மாறினால் அதனோட குணம் மாறிடுமா? இப்போ ஏன் பாண்டிச்சேரியில் ஒய் யூ ஹவ் நாட் கிரிட்டிசைஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட்? ஓகே, போலீஸை பாராட்டினதை கூட நான் விட்டுறேன். ஓகே, அவங்க வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணாம பொதுவாக இருந்திருப்பாங்க, தமிழ்நாடு போலீஸ் மாதிரி இல்லாம அப்படின்றத பாராட்டுறீங்க. ஆனா நல்லதை பாராட்டுறேன். நீங்க அங்க நடக்கிற பல தப்பான விஷயத்தை பேப்பர் எடுத்து படிச்சீங்கல்ல, அதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணல? கண்டிப்பா, அதான் என்னுடைய கேள்வி சார். இப்போ இந்த பகுதியில் இறுதியாக கேள்வி என்னன்னா, நான் நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் பார்த்துருக்கேன். வரக்கூடிய இபிஎஸ்ஆ இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், மினிமம் 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரமாவது பேசுவாங்க. ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் 8 நிமிஷம் 10 நிமிஷம். இந்த பேச்சு அளவு எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ பேசினாங்கன்றதை விட என்ன பேசினாங்கன்னு கேட்குற ஆள் நான். ஓகே, மணிக்கணக்காக பேசி சீமான் மாதிரியோ வைகோ மாதிரியோ பேசிட்டு ரோமாபுரி வரலாறு அலெக்சாண்டர்லாம் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கேட்ட பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுறது தான் நல்ல விஷயம். அதனால அவர் 4 நிமிஷம் பேசினாரா 12 நிமிஷம் பேசினாரா அப்படிலாம் அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாக நினைக்கல. ஆனால் என்ன சப்ஜெக்ட் பேசினாரு, கண்டென்ட் என்னவா இருந்ததுன்றது தான் கேள்வி. அப்போ தமிழ்நாட்டில் பேசுறது பிரீஃபாக இருந்தாலும் பாயிண்டடாக இருந்தது. ஆனால் பாண்டிச்சேரியில் அவர் என்ன சொல்ல வராரு, எதுக்காக பேசினாரு, இன்னைக்கு எதுக்காக அங்கே போனார், தரிசனம் கொடுக்கறதுக்காகவா பாண்டிச்சேரி ரசிகர்களுக்கு? அப்போ அது வந்து சரியா இல்லையே. அப்போ அங்கே பாஜக ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதால சாப்பிட்டா போயிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லை? கண்டிப்பாக. அதனால் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்தோம். நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.